பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்துல் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று ஸலவாத்தின் சிறப்புகள் பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். நான் எப்பொழுதும் கூறுவது போல, இது பற்றி தெரிந்தவர்களுக்கு நான் கூற வரவில்லை. இது பற்றி தெரியாதவர்களுக்காக எடுத்து கூற வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஸலவாத்தின் சிறப்புகள் பற்றி பேசும்பொழுது, அல்லாஹ் தன் மறையிலே 33வது அத்தியாயத்தில் 56வது வசனமாக, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லஸீன ஆமனு ஸல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் இதன் பொருள் என்னவென்றால், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவன் மலக்குகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கின்றனர். விசுவாசிகளை நீங்களும் அன்னாரின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், இன்னும் அதிகமாக சலாமும் கூறுங்கள் என்பதாக இதன் பொருள். அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனிலே பற்பல சட்டங்களை அருளியுள்ளான், பல 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 கட்டளைகளை ஏவியுள்ளான். ஆனால் எப்பொழுதும் நானும் செய்கிறேன், நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லவே இல்லை, இந்த ஒன்றை தவிர. ஏனென்றால் கண்ணியமிக்க ஈருலக தலைவர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே இந்த பெருமையை வழங்கியிருக்கின்றார். அரபு மொழி பேரறிஞர்கள் மேற்கூறப்பட்ட திருவசனங்களிலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய மலக்குகளும் எப்பொழுதும் நிரந்தரமாக ஸலவாத்தை சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கின்றனர் என்று விளக்கியுள்ளனர். எனவே இந்த இந்த ஆயத்தில் கூடியபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் மீது எப்பொழுதும் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸலவாத்து 40 வகையான ஸலவாத்து இருக்கிறது. அதிலே ஒன்று ஸலவாத்தின் தாய் என்று ஒரு ஸலவாத் இருக்கிறது. நாம் எப்பொழுதும் அத்தாயத்திலே ஓதுவோமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மது என்று ஓதுவோமே, அந்த ஸலவாத்தை அந்த பொருளுடன் இங்கே விவரிக்கின்றேன். அந்த ஸலவாத்தை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாள்தோறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஸலவாத்தை எப்பொழுதும் அவர்கள் மீது நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இதனால் நமக்கு மிகவும் நிறைய நன்மைகள் இருக்கின்றன. ஸலவாத்து என்பதற்கு அருள் புரிவது, இரக்கம் காட்டுவது, புகழ்வது, கண்ணியப்படுத்துவது, துஆ செய்வது போன்ற பல அர்த்தங்கள் உள்ளன. ஸலவாத்தின் கூறுகிறவன் தகுதியை பொறுத்து அதற்கு அர்த்தம் பொருத்தப்பட வேண்டும் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா ஸலவாத் சொல்கிறார் என்பதன் கருத்து, மலக்குகளின் முன்னிலையில் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்துரைப்பதாகும். மலக்குகள் ஸலவாத்து சொல்கிறார்கள் என்பது அவர்கள் நபி அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள் என்பதாகும். எனவே இப்படிப்பட்ட இந்த ஸலவாத்தை நாம் தினமும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ் நமக்கிட்ட கட்டளை ஆகும். ஸலவாத்து இந்த கூறும் முறை பற்றி தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, அவர்கள் தொழுகையிலே அத்தஹியாத்துக்கு பின் ஓதப்படும் இந்த ஸலவாத்தை கற்றுத்தந்தார்கள். எனவே இந்த ஸலவாத்தை நாம் 40 ஸலவாத்துகள் இருக்கின்றன, பல வகையான ஸலவாத்துகள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஸலவாத்து மிகவும் மிகவும் பொருள் பொதிந்தது, மிகவும் ஸலவாத்தின் தாய் என்று கூறுவார்கள். எனவே இந்த ஸலவாத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தினம் ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு அல்லாஹ்விடம் தவறே செய்யாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இரவு தூங்க போகும் முன் 70 அல்லது 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லஸி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி என்று கூறியதோடு நம்மையும் அவ்வாறு கூறச் சொன்னார்கள். அதுபோல இந்த ஸலவாத்தையும் நாம் நாள்தோறும் அதிகம் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் இட்ட கட்டளை நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்தவித குறையும் வராமல் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. மேலும் என்னவென்றால், இந்த ஸலவாத்தை நாம் நேராக நாமே என்ன செய்யலாம்? இந்த ஸலவாத்தின் பொருளை பார்க்கும் பொழுது ஸலவாத்தை நாம் என்ன செய்யலாம்? நாமே நேராக புகழ்ந்து கூறலாமே. ஏன் அல்லாஹ்வை இரட்சகன் பரிசுத்தமான நபியர்கள் மீது ஸலவாத்து கூற வேண்டும் என அல்லாஹ் தஆலாவிடம் நாம் கேட்க வேண்டியிருக்கிறோம் என்றால், நாம் குறையுள்ளவர்கள். குறையே இல்லாத புனிதரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கூறுவதை விட அல்லாஹ்வே நீ அவர்களுக்கு
சலாம் செய்யுங்கள் என்பதாக நாம் கூறுகிறோம் என்பதாக அமைகிறது. மேலும் இந்த இந்த அல்லாஹ் தாலாவுடைய கட்டளைக்கு வழிபடுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள் ஒரு சிறு பகுதியை நிறைவேற்றும் அதாகும். எனவே இந்த ஸலவாத்து சொல்வதன் நோக்கம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். மேலும் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்வர் மீது அல்லாஹ் 10 தடவை ஸலவாத் சொல்கிறார் என ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். எனவே இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா? நாம் ஒரு முறை கூறினால் அல்லாஹ் நமக்கு 10 தடவை நமக்கு சலாம் கூறுகிறான் என்பதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தர்கீப் என்ற நூலிலே பதிவிட்டிருக்கிறார்கள். எனவே கியாமத்து நாளில் எனக்கும் மிக நெருக்கமானவர்கள் என் மீது அதிகம் சலவாத்து சொல்பவர்கள் தான் என்று ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளி இருக்கிறார்கள். இப்னு மசூத் அலி இதனை தர்கீப் என்ற நூல் மூலம் தெரியப்படுத்துகிறார்கள். உலகம் சுற்றும் வானவர்கள் யாரெல்லாம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்களை அந்த ஸலவாத்தினை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எத்தி வைக்கிறார்கள். அந்த ஸலவாத்தை எத்தி வைக்கிறார்கள் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்கீப் நூலிலே இப்னு மசூத் அலி அவர்கள் தர்கீப் என்ற நூலிலே பதிவிட்டிருக்கிறார்கள். எனவே நாம் நாம் நமது ஈருலக தலைவர் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சலவாத்தின் தாய் என்று அழைக்கப்படும் அத்தஹியாத்தில் ஓதப்படும் அந்த சலவாத்தை நான் இங்கே பகிர்கிறேன். பின் அதன் பொருளையும் கூறுகிறேன். கவனமாக கேட்டுக்கொண்டு அதை நீங்கள் நிறைவேற்றுவதில் கவனமாக இருங்கள், கடமையாக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இதன் பொருளை பாருங்கள். இதன் மொழிபெயர்ப்பாக இங்கே கூறுகிறேன். யா அல்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் நீ ஸலவாத்து அருளுவது போல் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் மீதும் நீ ஸலவாத்தினை அருள்வாயாக. நிச்சயமாக நீ புகழக்குரியவன், மேன்மைக்குரியவன். யா அல்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் மீதும் நீ பரக்கத்து செய்தது போல் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் நீ பரக்கத் செய்திடுவாயாக. நிச்சயமாக நீ புகழக்குரியவன், மேன்மைக்குரியவன். இதனுடைய பலன்கள் என்னவென்றால், யா ரசூலுல்லாஹ், தங்கள் மீது எவ்வாறு ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற சஹாபாக்கள் கேட்டபோது மேற்குறிப்பிட்ட ஸலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். எனவே அவர்கள் கற்றுத்தந்த இந்த ஸலவாத்தின் தாய் என்று கூறப்படும் இந்த ஸலவாத்தினை கூறும்போது நமக்கு அல்லாஹ் நமக்கு ஒன்றுக்கு 10 சலாத்தினை நமக்காக சொல்கிறான் என்ற பலன்கள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். எனவே இந்த ஸலவாத்தை நாள்தோறும் ஓதுங்கள். இந்த ஸலவாத்தினை இங்குள்ள அறிஞர் பெருமக்கள் 50 விதமான பலன்கள் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அந்த பலன்களை இன்ஷா அல்லாஹ் விரைவில் வெளியிடுகிறேன். அந்த பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்ட பின் கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் நாள்தோறும் குறைந்தபட்சம் 100 முறையாவது சலாம் சொல்வீர்கள் என்ற எண்ணத்தில் இன்ஷா அல்லாஹ் விரைவில் அந்த பலன்களை வெளியிடுகிறேன் கேட்டுக்கொண்டு, மேலும் இந்த ஸலவாத்தின் சிறப்பை உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நீங்கள் எடுத்து கூறி எல்லோரும் ஸலவாத் சொல்லும்படி சொல்லுங்கள். ஏனென்றால் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கண்ணியப்படுத்துவது இந்த ஸலாத்தின் மூலம்தான். எனவே இந்த ஸலவாத்தினை சொல்ல யாரும் மறக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.